இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதான் எங்கள் பைக்கு. இது வந்துன்னா எங்கள் பைக் கிடையாது, ஃப்ரெண்டோட சூப்பர் ரேசர் பைக்கு. அவர் மட்டும் கொஞ்சமா இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லிட்டேன் காய்ஸ். அப்புறம் நாங்கள் கிளம்புதான், நானும் மச்சான் கிளம்புதான். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நம்மளும் அப்பப்போ ஜோக்கர் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணோம். ஜோக்கர் மாதிரி காய்ஸ் தப்பாக இருந்துச்சுக்காதீங்க. இது இல்லை, அவேர்னஸ் வீடியோ தான். இந்த மாதிரி பப்ளிக் பேரில் யாரும் ஜோக்கர் சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ பார்த்துங்க கிளம்பிட்டான். ஃபஸ்ட்டு கீரை போட்டு சரி லைட்டாக வளைக்கிறேன். பாய் மச்சான் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரன் இருப்பான். அவன் இப்போ இங்கே இல்லை, ஊருக்கு போயிட்டு இல்லை. அவன் வண்டி எப்போதும் ஒரு 220 வெளியே நிற்கும். இப்போ காய்ஸ் அந்த வண்டி இல்லை. காய்ஸ் ஏரியாவில் நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி. 11 மணி ஆனாலே தெருவில் என்னென்ன நடக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 11 மணி தாண்டிட்டு அப்படின்னா தெருவில் யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வந்து பராமரிக்கும் வீடியோ முடியல, நான் வர உங்களுக்கு எல்லாம் தெளிவாக காட்டுறேன். ஏய் பார்த்து போடாது, நம்ம டைட்டு பண்ண வச்சா அது லைட் பண்ண லைட்டா லைட்டில் தான் சைடில் இருக்கும், சைடில் இருக்கும். ஏய் இன்னும் ரொம்ப கிளியர் பண்ணிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரூரில் ஒரு ஃபேமஸான கோயில்னா அது வந்து இந்த பட்டீஸ்வரர் கோயில் தான், சரிங்களா? நாங்கள் வந்து இங்கே அடிக்கடி இருக்கிறதுனால எங்களுக்கு அது வந்து ஊரோட ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில் மாதிரி நாங்கள் அடிக்கடி வந்து போயிட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா இதான் வந்து கோயிலோட கேட்டு இல்லை காம்பவுண்ட் வால் வழியாக தான் நாங்கள் போகிறோம் வருவோம். போகிற வரைக்கும் நாங்கள் தூய தமிழில் பேசலான்னு இருக்கோம். நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? அப்படிலாம் இல்லை காய்ஸ், நம்ம வந்து நம்ம எப்போனாலும் தமிழை மட்டும்தான் வாழ வைக்கிறோம். இதான் பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரர் கோயில். பார்த்துக்கங்க நல்லா மேலே தூக்கி கழிச்சுட்டா. இருதான் கேமரா மாற்ற முடியாது, கேமரா மாற்ற முடியாது. இதான் கோயில். பார்த்துங்க உங்களுக்காண்டி ஸ்லோ பண்ணி வந்து எங்களால் தூக்கிட்டீங்க, உங்களுக்காண்டி ஸ்லோ பண்ணி காமிக்கிறேன். பார்த்துங்க முன்னாடி சிவசிவான இருக்கு பாருங்க. இந்த கேமரா பண்ணுற ஒழுங்காதனால கேமரா வந்து இவ்வளோதான் இருக்குது. சாரி காய்ச்சி நாங்கள் டைக்கு ஸ்லிப் ஆகிட்டு, ஏன்னா அது பேசி பழகிருச்சு காய்ச்சி, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்றும் பண்ண முடியாது காய்ச்சி. இன்னைக்கு சும்மா நார்மலாக கோயம்புத்தூரில் இன்னைக்கு வந்து சரியான மழை. ஆனால் அந்த மழையிலையும் நாங்கள் மீறி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட பர்த்டேக்கு போயிட்டு கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு கொண்டாடிட்டு அப்படி அதுவும் சொதப்பல் ஆயிடுச்சு காய்ச்சி. அவங்க வந்து பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆமாம் மல்மட்ட தலைமா மல்மட்டை இருக்காங்க காய்ஸ். ஆனால் இப்படி வந்து என்னடா பேட் வாய்ஸ் பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். உண்மையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஜோக்கர் முட்டை மாதிரி தான். ஏன்னு வைங்க, இப்போ ஸ்டிக்கு கிடச்சிருக்குன்னு இப்போ நாங்கள் ஜோக்கர் முட்டையை மாறிட்டோம் பார்த்தீங்களா, அதை ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் சொல்லிக்கிறோம். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. போலீஸா காய்ஸ்? போலீஸ் எல்லாம் யாரும் இல்லை, இவன் ஒரு குருட்டு புண்டை. பிடிக்கலடா போடா காய்ஸ். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபோனை வேணா உள்ளே வச்சுட்டு வா. வேணாம் காய்ஸ், எவ்வளோ பேர் ஜோக்கர் புண்டை மாதிரி பண்ணுறாங்க. சாரி காய்ஸ், மாமா சொல்ற அங்கிள் நீங்க எல்லாரும் நினைப்பீங்க இவரு தளபதி விஜய் சொன்ன அந்த அங்கிள் இல்லை, நார்மலா இருப்பாங்களோ அதே காய்ஸ். இந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டு யூடியூப்ல சம்பாதிக்கலாம்னு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? தான் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ஃபன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணு புட்ட வீடியோஸே கிடையாது, ஆனால் இருந்தாலும் இது ஒரு பண்ணு புட்ட வீடியோஸாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து கழுவி ஊற்றுனாலும் சரி, என்ன கமெண்ட் பண்ணாலும் சரி. ஏன் வைங்க, இப்போ வந்து கழுவி ஊற்றுனா கமெண்ட் பண்ணால் தான் நல்லா காசு பார்க்க முடியுதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்களே பாருங்கள் ஜோக்கர் புண்டை மாதிரி வீடியோ பண்ண ஆரம்பிச்சோம். இது வந்து ஜோக்கர் புண்டை பார்ட் 1. நம்ம டைட்டில்லாம் போட்டு நாங்கள் எடிட்லாம் பண்ண மாட்டோம். அதனால் இந்த விஷுவல் இந்த அது மாதிரி நொட்டை நொச்சுக்கு இதெல்லாம் கிடையாது. எனக்கு எடிட்டிங் தெரியாது. ஆமாம், சொல்ல கூட அது ஒரு காரணம். எடிட்டிங் தெரியாது, மயிரும் தெரியாது. இதை வீடியோ வந்து அப்படியே யூடியூப்பில் போடுறோம். பிடிச்சிருந்தா பாருங்கள்,
இல்லைன்னா ஃப்ரீயாக விடுங்க. மனசு இருந்தால் பாருங்க. என்ன மச்சான் ராஜண்ண மாதிரி கேட்போம். மனசு இருந்தால் கெட்டி கொடுங்க. அதே மாதிரி மனசு இருந்தால் பாருங்க. ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் தீபாவளிக்கு ஊருக்கு போகிறோம், சம்பவம் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. தீபாவளிக்கு போகிறோம், நல்லா தூங்குறோம், நல்லா வீட்டில் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறோம். அதனால் வீட்டுக்கு தீபாவளிக்கு போனோமா, ஊரில் இருக்கிறவன்ட்ட பிரச்சனை பண்ணோமா அதெல்லாம் இல்லை காய்ஸ். நேராக போகிறோம், நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம், நல்ல மறுநாள் கறி சாப்பாடு சாப்பிட்றோம், பட்டாசு வெடிக்கிறோம். மறுநாளே பார்த்தீங்கன்னா பஸ் பிடிச்சி ஊரை பார்த்து வாரோம். நம்ம அப்போ ரோட்டில் புத்தே உடையணும் இருக்கிறவங்க தான் நாய். அங்கே தான் நாய் எதுவும் கிடச்சிட்டா அதுக்கிட்ட உரண்டை இழுக்கிறோம். இவ்வளோதான் காய்ஸ். நம்ம கண்டினியூஸாக பேச முடியல. ஏன்னா எனக்கு ஒரு 2 நாள் கோல்டு இல்லை, அது கோல்டு சாரி சளி பிடிச்சிருக்கு காய்ஸ். நான் வந்து ரூம் போகிற வரைக்கும் தமிழில் பேசணும்னோம். ஒரு நாள் இடையில வந்து நம்ம வந்து பாதி இங்கிலீஷோட கலந்து பேசுகிறோம். இங்கிலீஷ் ஒரு மாதிரி தெரியாது தான், இருந்தாலும் ரொம்ப ரைட்டு காய்ஸ். பாருங்க, ஒருத்தர் கருப்பு அளிக்கிறேன். இவன் ஜோக்கர்ன்ற காய்ஸ். ஒட்டு இல்லவே இல்லை காய்ஸ். இவ்வளோதான் விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரில் போகிறோம். கோயம்புத்தூரில் இருந்து வண்டி தூத்துக்குடி போகுது. ஸ்லாட்டு 2 ஸ்லாட் இருக்குது. நீங்கள் யார் வந்தனாலும் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு பாருங்க, நாங்கள் இப்போ ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். இதான் எங்கள் ஏரியா. ஒன்றும் இல்லை, நீங்கள் திருமலை பார்க்குற மாதிரி தான் நம்ம ஏரியா. ஆனால் எங்களை யாரும் கூட தெரியாது ஒருத்தருக்குமே. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோம். ஒரு ஏரியாவிலே நாங்கள் 1 வருஷம் இருக்கோம். எங்களுக்கு தெரியாதுன்னா நாங்கள் அப்போ இந்த ஏரியாவில் நாங்கள் எந்த மாதிரி இருப்போம் நீங்களே பாருங்கள். ஒன்றுமே இல்லை காய்ஸ். ஆனால் அது பக்கத்து காய் தான் காய்ஸ் ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன். தெரியும்னா அவளை நான் ரூட் விட்டேன் காய்ஸ். அவளை தூக்கி சொருகிடலாம் பார்த்தேன். ஆனால் வேணாம் காய்ஸ். நம்ம எதுக்கு வரோம்? ஊர் விட்டு ஊர் வந்து காதல் ஓலு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எப்போவுமே ஊரை விட்டு ஊர் வந்தீங்கன்னா காது ஓல் மட்டும் பண்ணாதீங்க. என்ன மச்சான் கரெக்டு தானே? அவனை எல்லா ஏரிவி மட்டும் இல்லை, எங்கள் ஃப்ரெண்டோட எங்கள் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. எங்கள் ரூமுக்கு வராத ஹோம் டூர் போடுறோம். கண்டிப்பாக நாளைக்கு எங்கள் ரூமை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் வந்து இதோட வீடியோ முடிஞ்சு கட் பண்ணிக்கிங்க. வாசல் வரைக்கும் கொண்டு போகணும்ல. இல்லை மச்சான். ஓகே காய்ஸ், எங்கள் ரூமை காட்டிட்டோம். எங்கள் ரூமோட நாளைக்கு இன்டீரியர் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், குட் நைட். எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டு தூங்குங்க. எல்லோரும் தூங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்க்குறவங்க நைட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்குங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ காய்ஸ்.